Praise the Lord. Welcome to Berea Bethel Assembly. Praise the Lord. Hallelujah. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் இப்பொழுது போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, today I'm going to talk about a bird. நான் ஒரு பறவை குறித்து நான் உங்களோடு கூட நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த பறவை வேதத்தில் அது முக்கியமானதாக கருதப்படுகிறது. அந்த பறவை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய காரியம் இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பறவை தான், எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் புறாவை குறித்து நான் அல்ல, இன்றைக்கு நான் கழுகை குறித்து உங்களுக்கு முன்பாக நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு கழுகுக்கு சமானமாய் கர்த்தர் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கழுகை குறித்து நிறைய காரியம் இருக்கிறது. இந்த கழுகு ரொம்ப நல்ல பறவை. எல்லாருக்கும் என்னன்னு சொன்னா, அதை நம்ம எல்லாம் பார்க்கணும்னு ஆசை. நிறைய பேருக்கு ஏதாவது இதுல ஜூல போனா என்ன பார்த்துடலாம், கழுகு பார்த்துடலாம். உண்மையை சென்னையில் நம்ம என்ன பார்க்க முடியாது, கழுகு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இப்போ நான் முதுமலையில் இருக்கும்போது அங்கே நாங்கள் என்ன செய்வோம்னா பறந்து பார்ப்போம். பறந்து வேற, கழுகு வேற. பறந்து எது மாதிரி தான் இருக்கும், கழுகு என்ன எது மாதிரி தான் இருக்கும், கழுகு மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன செய்யாது, அது கழுகு கிடையாது. கழுகோ இங்க பூமியில தரையில அதிகமா உங்களால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அது மலைகளின் உச்சியில தான் இந்த கழுகை நான் பார்க்க முடியும். இதை நான் பேசுவதற்கு எனக்கு ஒரு காரியம், நான் கடந்த நாட்களில் இந்த கழுகை குறித்து படித்து கொண்டிருந்தேன். நம்ம எல்லாரும் தெரிந்ததா இருந்தாலும் மீண்டும் உங்களோடு கூட நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது என் இருதயத்திற்கு ரொம்ப ஆழமாய் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது. எனக்கு அது பிரயோஜனமாக இருந்தது, அது உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். இந்த கழுகு என்ன செய்யுமாம், இந்த கழுகு, அதற்கு தமிழ்ல அதுக்கு சரியான இன்னொரு வார்த்தை இருக்கிறது. அதற்கு பேர் ராக்காளி. அதுக்கு பேர் என்னதுங்க, ராக்காளி. கழுகுக்கு சரியான தமிழ் வார்த்தை ராக்காளி. இந்த ராக்காளின்றது இருக்கிறதுலயே பெரிய கழுகு. அது கீழே எல்லாம் இருக்காது. அது எங்கதான் இருக்கும், மலைகளின் உச்சியில தான் அது என்ன செய்யும், இருக்கும். பறக்கிறதெல்லாம் கீழே என்ன செய்யாது, பறக்காது. அது மேலே தான் என்ன செய்து கொண்டிருக்கும், பறந்து கொண்டிருக்கும். இந்த கழுகுடைய அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா அதிகமான எடை கொண்டது. ஏன்னா அதனுடைய உருவத்திற்கும் அதனுடைய அந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எடை கொண்டது. ஆனால் இந்த கழுகோ அவ்வளோ எடையுள்ளதான இந்த கழுகு, இது கீழே தன்னால பறக்க வைக்க முடியாது. அது எங்க தான் பறக்க முடியும், மேலே தான் பறக்க முடியும். நீங்க கழுகை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மற்ற பறவைகளாவது பறக்கும்போது தன் செட்டைகளை என்ன செய்யும், நல்லா அடிச்சு பறக்கும். ஆனா இந்த கழுகுக்கு இருக்கிற ஒரு குணம் என்ன அப்படின்னா, இந்த கழுகு மற்ற பறவைகளை போல எப்பொழுதும் என்ன அடித்து கொண்டிருக்காது, கழுகு சிறைகளை அடித்து கொண்டிருக்காது. அதற்கு என்ன பதிலாக பறக்க ஆரம்பிக்கும் போது மாத்திரம்தான் என்ன அடிக்கும், அந்த சிறைகள் அடிக்கும். அதுக்கப்புறம் தன் சிறைகளை விரித்து கொண்டுதான் எங்க வேணாலும் அது பறக்கும். இந்த கழுகுக்கு இருக்கிறதான குணங்கள்ல ரொம்ப முக்கியமான குணம், இந்த எல்லா பறவைகளை காட்டிலும் இந்த கழுகு விசேஷித்தமானதா இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கழுகு மாத்திரம்தான் சூரியனை பார்த்து கொண்டு பறக்குமாம். கழுகு மாத்திரம்தான் சூரியனை பார்த்துட்டே பறக்க முடியுமா. It has that capacity. ஆனால் நமக்கு நம்மளே வெளியே போய் நின்று கொஞ்ச நேரம் சூரியனை பார்த்தா நமக்கு என்ன கூசும், கண்ணு கூசும். நம்மளால சூரியனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்ப நம்ம இந்த கழுகிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. சரி, நான் அது வரேன், ஒன் பை ஒன்னா நான் சொல்லிட்டு வரேன். இப்ப இந்த சூரியனுக்கு நேராய் பறக்கக்கூடிய இந்த கழுகு, நல்ல உயரத்தில் பறக்கக்கூடிய கழுகு, எவ்வளோ உயரத்தில் பறந்தாலும் இது என்ன சொன்னா, கீழே தரையில அல்லது பூமியில இருக்கிறத இரையை கரெக்டா அதனால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இந்த கழுகு என்ன செய்யுமாம், போய் உயரத்தில், அந்த பிக்சர்ஸ் இருக்காமா போட்டிங்களா, அந்த உயரத்தில் போய் இந்த கழுகு என்ன செய்யுமாம், தன் கூட்டை கண்மலையின் இடுக்கிலே கட்டும். இந்த கண்மலையின் இடுக்கில், இந்த ராக்காளி கண்மலையின் இடுக்கில் அப்படின்னா 2 பாறைகள் இருக்கும், பெரிய பாறைகள்ல நடுவில் தான் கொண்டு போய் என்னத்தை கட்டும், தன்னுடைய கூட்டை கட்டும்.
இந்த கூட்டை கட்டும்போது இந்த இந்த கழுகிட்டு இருக்க இன்னொரு குணம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டை நல்லா என்ன சொன்ன பெரிய பெரிய குச்சுகளை வச்சு என்ன செய்யும், நல்லா அடர்த்தியா நல்ல திக்க கட்டும். யாருனாலும் அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய முடியாது, அதை பிரிச்சு விட முடியாது. இட் வில் பில்ட் அஸ் நெஸ்ட் ப்ராப்பர்லி. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டும். ஆனா கட்டின பிற்பாடு அது என்ன செய்யும் சொன்னா, அந்த கூட்டுக்குள்ள முள்ளுகளை கொண்டு போய் என்ன செய்யும், போடும். ஏங்க முள்ளுகளை ஏன் போடணும்? இந்த கழுகு நல்லது தானே. தன் முட்டையிட்டு குஞ்சு பறிக்க வேண்டிய அந்த கூட்டுக்குள்ள என்னத்தை போட விரும்புது, முள்ளுகளை போடுது. முள்ளுகளை போடும்போது நமக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, எதுக்கு இந்த முள்ளை போடணும்? நம்மளா அந்த முள்ளை போடுவோமா நம்ம வீட்டுக்குள்ள? போட மாட்டோம். வேற எந்த பறவைகளும் முள்ளுகளை கொண்டு போய் கூட்டுக்குள்ள என்ன போடாது, முள்ளுகளை என்ன செய்யாது, போடாது. அது இந்த தூக்கணாங்குருவி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது அழகாக என்ன செய்யுன்னா, அந்த இதை என்ன செய்யும், அந்த கூட்டை கட்டி அது தொங்கும். அந்த கூடை என்ன செய்யும், தொங்கும். அந்த கூட்டு பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு சேரை கொண்டு போய் அதில் என்ன செய்யும், ஒட்ட வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பறவையினுடைய குணம். ஆனால் இந்த கழுகு அப்படி செய்யலை. என்ன செய்யுது, நல்லா அழகாக கூட்டை கட்டிருச்சு. கட்டின பிற்பாடு அதுக்குள்ளே என்னத்தை கொண்டு போய் போடுது, முள்ளுள்ள இதை போடுது. முள்ளை போட்டுருச்சு. அதற்கு பிறகு என்ன செய்யுமா, அதுக்கு இதமான கொஞ்சம் இந்த நார் போன்ற இருக்கிறதான இந்த இதெல்லாம் கொண்டு போய் அந்த முள்ளுகளுக்கு மேலே என்ன செய்யும், போட்டுரும். அந்த நார் மாதிரி கொஞ்சம் அந்த முள்ளு குத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன போடுது, இந்த நாரெல்லாம் போடுது. அந்த நாரை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, தன் இறகுகளே the finest part of his feathers, தன்னுடைய இறகுலையே நல்ல இதமா இருக்கு பாத்தீங்களா, இந்த அக்கல்ல இந்த சைட்ல இருக்கும் பாத்தீங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாருங்க. அந்த இதை என்ன சொன்னா, அந்த இறகுகளை எல்லாம் பறித்து எதுக்குள்ள போடுது, அந்த கூட்டுக்குள்ள போட்டு அந்த கூட்டை எப்படி வைக்குதுன்னா ரொம்ப சாஃப்ட் ஆக்குது. முதல்ல ஹார்டா நல்லா குச்சி பெரிய பெரிய குச்சி வச்சு கட்டுது. அதுக்கப்புறம் முள்ளை கொண்டு போடுது. அதுக்கப்புறம் நார் வகைகளை போடுது. அதுக்கு மேலே என்னது போடுது, தன்னுடைய இறகுகளை. அது ஒருவேளை நான் நினைக்கிறேன், இப்போ நம்ம ஒன்றும் வேண்டாம், நம்ம முடி எடுக்கும் போது நமக்கு எவ்வளோ பெயின் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த கழுகு என்ன பண்ணுது, அது வலி பொறுத்துக்கிட்டு தன்னுடைய இறகுகளையே எடுத்து எதில் போடுது, தன் முட்டைகளுக்கு என்ன சொன்ன குஞ்சுகளுக்கு பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அது மேலே போட்டு இட் கிவ்ஸ் them a comfort zone. நல்லது, நல்ல அழகாக ஒரு கூட்டை என்ன செய்கிறது, உருவாக்கிறது. இந்த உருவாக்கிட்டு இப்போ முட்டையிட்டு அதில் என்ன செய்யுது, அடக்காக்குது. அடக்காத்த உடனே இந்த குஞ்சு இப்போ என்ன செய்துச்சு, இப்போ வளர்ந்துருச்சு. வளர்ந்த சில நாட்களில் இந்த குஞ்சுகள் என்ன செய்ய ஆரம்பிக்குது, இதுக்கு ஆகாரம் டெய்லி வந்து கொடுக்குது, எல்லாம் அப்படியே வளர்ந்துட்டே இருக்கிற நேரத்தில் இப்போ இந்த குஞ்சுகள் இப்போ என்ன செய்யணும், பறக்க வேண்டிய ஸ்டேஜ் வருது. இந்த குஞ்சுகள் பறக்க வேண்டிய ஸ்டேஜ் வருது. ஆனா இந்த குஞ்சுகள் பறக்க வேண்டிய ஸ்டேஜில் இந்த குஞ்சுகள் பறக்கும்னு இந்த தாய் எதிர்பார்க்குது. குஞ்சுகள் என்ன செய்ய மாட்டேங்குது, பறக்க மாட்டேங்குது. குஞ்சுகள் பறக்க மாட்டேங்குது. ஏன் குஞ்சுகள் பறக்க மாட்டேங்குது? இது பிள்ளைகள் எல்லாரும் நல்ல கவனமாக கேட்கும்படி அன்பா கேட்கிறேன். ஏன் இந்த குஞ்சுகள் பறக்க மாட்டேங்குது அப்படின்னா, அது இருக்கிற இடம் அதுக்கு எப்படி இருக்குது, சுகமா இருக்குது, இதமா இருக்குது. சொல்லுது, பறந்து போ பறந்து போ பறந்து போ அப்படிங்குது. இது பறக்கிறதுக்கு இதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன் இஷ்டம் இல்லை அப்படின்னா, உள்ள எப்படி இருக்குது, சுகமா இருக்குது. 3 நேரமும் அம்மா என்ன கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க, சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. நேரத்துக்கு சாப்பாடு, நல்லா தங்கிறதுக்கு இடம், எல்லாம் சுகமா இருக்குது. தாய் பார்க்குது. என்ன தெரியுமா இந்த தாய் பண்ணுது, இப்படியே உன்னை சுகமா விட்டா நல்லா இருக்காது அப்படின்னு முதல்ல அந்த இதற்குள்ளே இறகுகளை, அந்த இறகுகளை எல்லாம் ஒன்றா என்ன செய்யுது, எடுக்குது. எடுக்கும்போது இந்த குருவி இந்த குஞ்சுகள் என்ன நினைக்குதுன்னா, ஓகே ஏதோ ஒன்று நடக்குது, பரவாயில்ல. ஆனால் இருந்தாலும் கீழே என்ன இருக்குது, நார் இருக்குல்ல, இன்னும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுலையாவது கொஞ்ச நாள் என்ன செய்துக்கலாம், சுகமாக இருந்துக்கலாம். போகுது, 1 வாரம் போகுது. இப்போவும் இந்த குஞ்சுகள் பறக்கிற மாதிரி தெரியலை. என்ன பண்ணுதான் இந்த கழுகு, அந்த நாரையும் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எடுக்க ஆரம்பிக்கும் போது கீழே என்ன இருக்குது, முள் இருக்குது. இப்போ இது ஹாய் அப்படி படுத்துட்டு இருக்குதா, படுத்துட்டு இருக்கும் போது இப்போ இந்த நாரெல்லாம் எடுக்கும்போது இந்த முள்ளை என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா குத்துது. குத்தும் போது இந்த குஞ்சுகள் என்ன பண்ணுது, ஐயோ இங்க குத்துது இங்க குத்துது இங்க குத்துதுன்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் போய் என்ன செய்யுது, எந்த இடத்துல முள் இல்லையோ அங்கே போய் என்ன செய்ய ஆரம்பிக்குது, ஒதுங்க ஆரம்பிக்குது. அங்கே பார்த்தா அங்கேயே என்ன இருக்குது,
இப்போ கத்துது ஐயோ அப்படின்னு. அப்போ தாய் சொல்லுது, நீ இனிமேல் உனக்கு சுகமா இருக்கிறதுக்கு இடம் இல்லை, எந்திரிச்சு என்ன செய்யணும்? பறக்கணும். அப்போ ஒன்று என்ன சொன்னா, கொஞ்சம் இடத்துல குத்து வாங்கிட்டு இப்போ இந்த கழுகு என்ன, இந்த குஞ்சுகள் என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, வேற வழி இல்லாம அந்த கூண்டை விட்டு வெளியே என்ன செய்யணும்? பறக்க வெளியே வர வேண்டிய சூழ்நிலை. இன்னும் வரலன்னா அந்த தாய்க்கு கழுகு என்ன பண்ணுமா, கீழே இருக்கல குச்சுகளை ஒவ்வொன்றே பிடிங்க என்ன செய்துருமா போட்டுருவோம். போட்டுட்டு இந்த வழி தாங்க முடியாம இந்த குஞ்சுகள் எல்லாம் என்ன பண்ணும், அந்த மேல உச்சி மலையில இருக்கு இல்லையா, உச்சி மலையில இருந்து அந்த கழுகுகள் கீழே என்ன செய்யணும், குஞ்சுகள் கீழே என்ன செய்யும், கீழே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. கீழே வரும்போது இந்த தாய் அதுக்கு மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். யாரை பார்த்துக்கிட்டே இருக்குது? குஞ்சுகள் விழுகிறது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? இட்ஸ் லுக்கிங் அட் இட். குஞ்சுகள் விழுகிறது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. சில குஞ்சுகள் என்ன பண்ணும் தெரியுமா, இந்த விழுகிற வேகத்துல அந்த பயத்துல சட்டைகளை என்ன செய்யும், விரிக்க ஆரம்பிச்சு அது பறக்க ஆரம்பிச்சிடும். சில குஞ்சுகளுக்கு பறக்க தெரியாது. இந்த பறக்க தெரியாம கீழே விழப்போற குஞ்சு கீழே விழுகிறதுக்கு தாய் விடாது. அது விழுகிறதுக்குள்ள வேகமா மேல இருந்து கீழே வந்து அப்படியே அந்த குஞ்சுகளை தன் இறகுல மேல தூக்கிட்டு என்ன செய்துரும், மேல பறந்து போயிடும். சரி, அங்க போயிட்டு தான் முடிய விட்டுருன்னு பார்த்தா, மறுபடியும் கொண்டு கூண்டுக்குள்ள விட்டுருன்னு போய் பார்த்தா இந்த தாய் கழுகு என்ன பண்ணு தெரியுமா, மேல வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் கீழே என்ன செய்துரும், போட்டுரும். உடனே இந்த குஞ்சு நினைச்சிருக்கும், அட பாவி தாய், உன்னை இவ்வளோ நேரம் அம்மா அம்மான்னு சொன்னனே, நீ இவ்வளோ கொடுமைக்காரின்னு நான் என்ன இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட என்ன பண்ணல நினைக்கல. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அப்படிதான் பெற்றோர்களை பார்த்து நீ பறந்து போன்னு சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியுது, உனக்கு என்ன சொன்னா என்னை உனக்கு கொடுமைப்படுத்துற மாதிரி நினைக்கிற. இல்லை, உன்னை கொடுமை எல்லாம் உன்னை வளர்த்துன உன் பெற்றோர்கள் நீ கெட்டு போகணும்னு ஒரு நாளும் உன்னை நினைக்கல. உன்னை என்ன சொன்னா உன்னை தூக்கி கீழே போடணும்னு நினைக்கல. உன்னைக்கு செய்கிறதெல்லாம் நன்மைக்காகவே. ஏன் அப்படின்னா நீ பறந்து போகணும்னு தான். இதுல ரெண்டு காரியம் இருக்குது. மேலேருந்து குஞ்சுகளை போடுதா, அந்த கூட்டுகள்லேருந்து குஞ்சுகள் பறக்கும் போது ஒரு குஞ்சு என்ன பண்ணிடும், ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ, 2 குஞ்சுகள் இருக்குது. ஒரு குஞ்சு வந்து என்ன செய்துச்சுன்னா மேலிருந்து விழும்போதே அது என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பறக்க ஆரம்பித்த குஞ்சு மறுபடியும் தாய் பக்கம் வரவே வராது. பறக்க ஆரம்பித்த குஞ்சு மறுபடியும் தாய் பக்கம் என்ன செய்யாது, வராது. அதுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ முடியும். ஆனால் எந்த குஞ்சு கீழே விழுகுதோ அதுக்கு தான் மறுபடியும் யாருடைய அரவணைப்பு தேவையாக இருக்குது, தாயுடைய அரவணைப்பு தேவையாக இருக்குது. இந்த காலவெல்ல நான் உங்களோடு கூட சொல்கிறத நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் சாதாரணமாக வைக்க வேண்டும்னு கர்த்தர் விரும்பலை. உன்னையும் என்னையும் கழுகுகளை போல கர்த்தர் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ உயர பறக்கணும். நீ வருகிற பாடுகள், இந்த முள்ளுகள், குச்சிகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன சொன்னா உன்னை கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு கர்த்தர் விரும்பல. உனக்கு பாடுகள் வர்றது நன்மைக்காகவே, உனக்கு சோதனைகள் வருவது நன்மைக்காகவே, உனக்கு முள்ளுகள் உன்னை குத்துவது நன்மைக்காகவே. காரணம் என்ன, கர்த்தர் உன்னை உயரே பறக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு ஐயோ இது எனக்கு நல்லா இருக்குதே. நான் நேற்று கூட என்னுடைய நண்பர்கள் என்னோடு கூட வேலை செய்ததான எனக்கு கீழே இருந்ததான் ட்ரைனர்ஸ் என்னை வந்து பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கூட இந்த வார்த்தை சொன்னேன், ஒரு இடத்துல உனக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிற வரைக்கும் கடவுள் உன்னை அடுத்த நிலைமை கர்த்தர் கொண்டு போக மாட்டார். எங்கேயாவது ஒரு இடத்துல அசைவு வருது அப்படின்னா கர்த்தர் உன்னை அடுத்த நிலைமை கர்த்தர் கொண்டு போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. ஐயோ நம்மளுக்கெல்லாம் என்ன தெரியுமா ஒரு பயம், ஐயோ நான் இவ்வளோ நாள் நல்லா இருந்தேனே, திடீர்னு இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்றது, இந்த பிரச்சனை எப்படி என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், நான் இவர் மலை போல நம்பினே. ஆண்டவர் உன்னை ஏன் மலை போல உன்னை நம்பணும்னு வைக்கிறார். ஆண்டவர் சொல்லார், நீ அவனை நம்புவதை பார்க்கலாம் உன்னை என்னை பாதுகாக்கிற ஆண்டவராக என்னை நம்பு. அல்லேலூயா. The comfort zone will not leave you at all. பாருங்க, நல்ல சுகமா ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எந்த இடத்துல நீங்க நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கிறீங்களோ உங்க வளர்ச்சி அங்க இல்லைன்னு அர்த்தம், உங்களுக்கு மேன்மை இல்லைன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில மேன்மை வரணும்னா சில வேலை என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான இறகுகளை எடுக்கிறது போல என் வாழ்க்கையில் இருக்கிற இறகுகளை கர்த்தர் என்ன செய்வார், எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ரைட், முதலாவது வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 40 அதிகாரம் 31 வசனம். ஐசாயா chapter 40 verse 31.
ஐசாயா chapter 40 verse 31. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல எல்லாருக்கும் பழக்கமான வசனம் தான், வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நான் ஒன்றை சொல்லட்டுமா, உனக்கு எந்த இடத்துல எல்லாம் நீ பலனற்று போய் நிற்கிறாயோ, எந்த இடத்துல எனக்கு இது செய்ய முடியல நினைக்கிறையோ, நான் இப்பவும் சொல்றேன், நீங்க ஓடின ஓட்டம் எல்லாம் போதும், நீங்க பிரயாசப்பட்டது போதும். இப்போ கூட மரண சிஸ்டர் சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, நான் மனசுக்குள்ள ரொம்ப கவலையா இருந்தேன். நான் சொல்றேன், எந்த கவலையா இருந்தாலும் நீ தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்தால் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் புதுபலனை கர்த்தர் தருவார். உன்னால எப்ப முடியலன்னு நினைக்கிறையோ, நீ நினைக்கிற நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்து காத்திரு. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குன்னு சொன்னா அந்த வெஹிக்கிளுக்கு என்ன சொன்ன, குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அதனால என்ன செய்ய முடியும், போக முடியும். அது போக 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 ஆட்டோமேட்டிக் என்ன குறைஞ்சிரும், என்ன குறைஞ்சிருங்க, பேட்டரி குறைஞ்சிரும். பேட்டரி குறைஞ்சிருச்சுன்னா போகிற வேகம் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். அப்ப நீ பேட்டரி உனக்கு மறுபடியும் ஸ்பீட் ஆகணும்னா நீ என்ன பண்ணணும், சார்ஜ் போடணும். நீ சார்ஜ் போடாம வண்டி ஓட்டினீங்கன்னா பாதி வழியிலே நின்றும். அதுக்கப்புறம் என்னதான் பண்ணிட்டு வரணும், தள்ளிட்டு தான் வரணும். நான் உங்க வாழ்க்கை தள்ளணுமா ஓடணுமா? ஹலோ, உங்களை பார்த்து கேட்கணும், மறுபடியும் சத்தமா சொல்லுங்க. வண்டி ஓடணுமா தள்ளணுமா? வேகமா. அப்பப்ப என்ன போடணும், அப்போ சார்ஜ் போடணும். ஆண்டவர் உங்களை கழுகுகளை கர்த்தர் இருக்கதான் கர்த்தர் விரும்புறாரே தவிர உங்களை சிட்டுக்குருவியா இருக்க கர்த்தர் சொல்லல. கழுகுகள் எதை பார்த்து பயப்படாது. கழுகுகள் எந்த இடத்துல என்ன சோர்ந்து போய் இருக்கிறது பார்க்காது. கழுகுகளுக்கு என்ன செய்யணும்னா, அது பறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் படாது. அது சார்ஜ் பண்ணிச்சுனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக தானா என்ன செய்யும், பறக்கும். நான் உங்களை விரும்புறதெல்லாம் நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அதுக்கு மேல இருக்க வசனத்துல 29ஆம் வசனத்தை வாசிங்களேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. யார் கொடுக்கிறா, யார் பலன் கொடுக்கிறா? ஆமா, இப்போ என்னுடைய சார்ஜிங் பாயிண்ட் எனக்கு இங்க இருக்குது. அதுக்கு உள்ள போய் கை விட்டுறாதீங்க. என் சார்ஜிங் பாயிண்ட் எங்க இருக்குது? இது இட் இஸ் இன்விசிபிள். இது என்னால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பட் ஐ கேன் ஃபீல் இட். தொட்டா எனக்கு என்ன அடிக்கும், ஷாக் அடிக்கும். ஆனா இது என்னன்னா, இது என்னால் பார்க்க முடியுமா? கரண்ட்டை என்னால் கரண்ட்டை என்ன செய்ய முடியாது. பார்க்கணும்னா கை விட்டு தான் பாருங்களேன். தேவனும் அதேதான். நாம் தேவனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பட் there is a charging point. நீ அங்க வந்தா ஆண்டவர் உன்னை சார்ஜ் பண்ணிட்டார்னு வச்சுக்க, நீ கழுகை போல உன்னால் எழும்பி பிரகாசிக்க முடியும். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இன்னைக்கு இப்படிதான் நடக்குது. இன்னைக்கு வாலிபர்கள் ஆண்டவரை தேடுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆண்டவர் அவர்கள் இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து சொல்லுங்களேன். நம் கர்த்தருக்கு காத்திருக்க என்ன அடைஞ்சுக்குவாங்க, புதுபலன். நமக்கு பலன் வேற எங்க இருந்து வராது பிரதர். பலன் யார்கிட்ட இருந்து மாத்தம் தான் வரும். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது
முதல் காரியம், கர்த்தருக்கு காத்திருக்கவங்க என்ன பெற்றுக்கொள்வாங்க? புது பலன் அடைவாங்க. ரெண்டாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு காத்திருக்காதவங்க தான் சின்ன பிரச்சனை கூட எப்படி தெரியும்? பெருசா தெரியும். சில வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தலைவலி வந்துருச்சு பாஸ்டர், எனக்கு தலைவலி வந்துருச்சு பிரதர், எனக்கு தலைவலி வந்துருச்சு சிஸ்டர். ஃபோன் பண்ணி யார்கிட்டயெல்லாம் சொல்ல முடியுமோ அவங்கள்ட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி, எனக்கு தலைவலி வந்துருச்சு சிஸ்டர். தலைவலி தானே, இதுக்கு ஏன் இவ்வளோ பில்டப்பு? ரொம்ப எல்லாம் என்ன செய்யக்கூடாது. ஒரு பிரச்சனையை, சின்ன இருக்கிற பிரச்சனை பெருசா பேசாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். அந்த பிரச்சனையை நீங்க சாதாரணமா பண்ணி பாருங்க, நினைச்சு பாருங்களேன், ஆண்டவர் ஈஸியா அதை கடந்து வர கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்கன்னா, பாடுகள் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா வஞ்சிக்கிறாங்கன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? எல்லாருக்கும் என்ன இருக்குது? கஷ்டம் இருக்குது. பாஸ்டுக்கு கஷ்டம் இல்லையா? பாஸ்டுக்கு என்ன இருக்குது? கஷ்டம் இருக்கு. இயேசு சாமிக்கே கஷ்டம் இருந்துச்சு. இயேசு சாமிக்கு அவருக்கு வராத கஷ்டமா நமக்கு வந்துருச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வசனம் சொல்லுது, அவர் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். ஆனா அவரையே கடைசியில் கொண்டு போய் எங்க அரைக்கணும்னு சொல்லிட்டாங்க, சிலுவையில் அறைன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? என்னை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா, என்னை மீனின் வயிற்றில் போடுற மாதிரி, யோனாவை போட்டது போல மீனின் வயிற்றில் போடுற மாதிரி இந்த பூமியின் வயிற்றில் என்னை போடுவாங்க. 3 நாளில் நான் உயிரோடு எழுந்துருவேன். அவர் மரணத்தையே ஜெயித்தவர். இந்த உலகத்தில் இருக்க பாடுகளை நம்மளால ஜெயிக்காமல் விட்டு விடுவாரோ? அல்லேலூயா, அல்லேலூயா. The second thing that you need to do, you need to know that I can face all my difficulties. என்னுடைய எல்லா பாடுகளையும் உன்னால கடந்து வர முடியும், ஈஸியா கடந்து வர முடியும்னு ஒரு தீர்மானம் வரணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு யாரெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, எனக்கு பாஸ்டர் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, இப்போ சொல்லணும், என் பிரச்சனை எல்லாம் எனக்கு ஒண்ணுமே. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? எங்க பாஸ்டர் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க உயரே பறப்பாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கவங்க அவங்களுடைய பாடுகள் எல்லாம் ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க? கடந்து போயிடுவாங்க. மூணாவது, தேர்ட் பாயிண்ட், the God protects his people. உபாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உபாகமம் 32:11 வாசிங்க பார்க்கலாம். 32:11. உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் தன் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சுமந்து கொண்டு போகிறது போல. கூட்டை கலைச்சு அந்த கழுகை எடுத்து யார் எது மேல வச்சுக்கிச்சான்? அப்படிதான் வாசிக்கிறோம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. எங்க வச்சுக்கிச்சான்? இப்ப நான் நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் யாருடைய சட்டைகளுக்கு மேல இருக்கிறோம்? கர்த்தருடைய சட்டைகள் மேல இருக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் கழுகு இல்லையா? ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். என்ன சொல்ல? அவைகளை எடுத்து தன் சட்டைகள் மேல வைத்து சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். ஒருவரே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஒருவரே சொல்லுங்களேன். கர்த்தர் ஒருவரே உங்களை என்ன செய்து கொண்டு போகிறார்? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க இல்லைங்க, உங்களை சுமக்கிறது ஆண்டவர். உங்களை சுமக்கிறது ஆண்டவர்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ உங்களை சுமக்கணும்னு சொன்னீங்க. இப்போ பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, என்ன சுமக்கிறது ஆண்டவர். சொல்லுங்களேன், என்ன சுமக்கிறது ஆண்டவர். காரணம் என்ன? உன்னையும் என்னையும் கழுகை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன சுமக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம தான் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஐயோ நான் தான் சுமக்கிறேன், நீ சுமக்கல. நீ சுமந்தேன்னு என்னைக்கோ செத்து போயிருப்ப.
இந்த உலகத்தில் நிறைய பேர் சூசைட் பண்ணுறவன்லாம் என்ன நினச்சிருக்கானோ, என் பிரச்சனையை நானே சுமக்கிறேன்னு சொல்கிறான் பாருங்க, அவன் தான் சூசைட் பண்ணிக்கிறான். எவன் ஒருத்தர் என் பிரச்சனையை நான் சுமக்கலை, என் ஆண்டவர் சுமக்கிறான்னு சொல்லும்போது ஆண்டவர் என்னை சுமந்து கொண்டு போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த கால வேளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம சொல்றோம், கர்த்தருக்கு காத்திருக்கல் புதுபல் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடைத்து வேற என்ன செய்வார்கள், பறப்பார்கள். நாலாவதாக, God gives us strength to move forward. ஆண்டவர் காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை கர்த்தர் கொடுத்து முன்னாடி போறதுக்கு நமக்கு என்ன கொடுக்குறாரு, பலன் தராரு. பலன் இல்லாதவன் அங்கேயே உட்காந்துருவான். ஆண்டவர் நம்ம முன்னாடி போகும்படி கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. நம்ம ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சொல்லணும், நான் ஆண்டவருக்கு மாத்திரம் காத்திருக்கணும். மனுஷன் இன்னைக்கு எதுக்கோ காத்திருக்கிறான் இல்ல, மனுஷன் எதுக்கோ காத்திருக்கான். ட்ரெயினுக்கு காத்திருக்கிறோம், பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், கலெக்டருக்கு காத்திருக்கிறோம். அரசாங்கம் ஏதாவது ஒன்று வேண்டாம். இன்னைக்கு கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டோம், எல்லா வீட்டுக்கும் 5000 ரூபாய் இன்னைக்கு கொடுக்கப்படும். அரசாங்கத்தில் ரேஷன் கடைக்கு போனால் உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? இன்னைக்கு ஃபுல் டே அங்கே வெயிட் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? அதுக்கெல்லாம் தெரியுது. நான் ஒன்று சொல்லட்டுமா, அங்கே போய் வெறும் 5000 ரூபாய்க்கு காத்திருக்கிறோம் அப்படின்னா எனக்கு ஜீவனையே கொடுக்கிறேன் ஆண்டவருக்கு நான் எவ்வளோ தூரம் காத்திருக்கணும். நீ காத்திருந்து பாருங்களேன், உங்களுடைய காரியங்களெல்லாம் அவர் ஈஸியாக என்ன பண்ணுவார், உன்னை கிராஸ் பண்ணி வர்றது கர்த்தர் கிருபை தருவார். பிரச்சனையை என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. பிரச்சனையை பார்க்காதீங்க, பெருசாக பார்க்காதீங்க. இட் இஸ் ஆல்வேஸ் தேர். இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சா நாளைக்கு இன்னொரு ப்ராப்ளம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களையோ கர்த்தர் கழுகை போல ஒத்த பலனுள்ளவர்களாய் கர்த்தர் நம்ம மாற்றுகிறார். கண்ணில் முடி செபிப்போமா, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே என்னை உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நான் கழுகை போல ஆண்டவரே பலனுள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே. நான் பலனற்று போகாதபடிக்கு எனக்கு ஆண்டவரே உன்னதமான தேவனுடைய பலனை கர்த்தரங்களுக்கு தாங்க ஆண்டவரே. முடிந்தால் எழுந்து நிற்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிடம் நம்ம காத்திருப்போம். ஒரு நிமிடம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்க டாடி. ஆண்டவரே நான் பலனற்று போகாதபடிக்கு எனக்கு பலனுள்ளவனாய் கர்த்தரை மாற்றுங்க ஆண்டவரே. நான் கழுகுக்கு ஒப்ப கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு காற்றிருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காற்றிருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவாய், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவாய். தாகமுள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றிடுவாய், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ
அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பகல் வேளையில வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தையை கத்தர் தந்திருக்கிறீர். நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, எங்களுக்கு கழுவுக்கு ஒப்பான பலனை எங்களுக்கு தருகிறவர். ஆண்டவரே, கழுவுக்கு ஒப்பான வாழ வயதை திரும்ப தருகிறவர் கத்தர். நீங்க இருக்கிற எங்க பிள்ளைகளுக்கு அந்த பலனை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று தொடங்கி அவருடைய இருதயத்தில் ஓடட்டும். சாதாரணமானது அல்ல, என்னை கழுவுக்கு ஒப்பாய் கத்தரனை வைத்திருக்கிறார். நான் உயர பறக்கும்படி கத்தரனை வைத்திருக்கிறார். நான் சோர்ந்து போகும்படி கத்தரனை வைக்கல. சோர்ந்து போறவனுக்கு அவர் சத்துவத்தையும் பலன் இல்லாதவனுக்கு அவர் பலனை கொடுக்கிறவர் அவர் அல்லவா. ஏதோ இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், ஆனால் கத்திற்குள்ள புதுபல் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து ஒரே பரப்பார்கள் நிர்வாசனம் சொல்லுகிறது. இந்த கிருபையில எங்கள் பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. கிருபையின் நன்மையும் ஆசீர்வாதங்களும் இந்த வாரம் முழுவதும் உங்கள் பிள்ளைகளை நடத்தட்டும். கன மகிமை துதியெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.